ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 2 எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல இஷிசாக்கி வந்து வாகபாயாசியை பார்த்துட்டு பாத்தியாடா அவனோட கிக்க, அவனோட டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு போது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இந்த பாலை என்னை நோக்கி அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி கேட்கறான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கூலோட சீனியர்ஸ் அப்புறம் எல்லா டீம் பிளேயர்ஸையும் ஓட விட்டல, அதை வந்துட்டு இவனுமே பாத்துக்கிட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி சொல்றான். அப்ப வாகபாயாசியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. கேப்டன் நீங்க என்ன வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. ஓ நீங்களுமே இங்க தான் இருக்கீங்களா, பெர்ஃபெக்டான டைமிங் தான், நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன், இவனோட கிக் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா இருக்குது, நீ வந்துட்டு என்னைய சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கூடயுமே ட்ரிபிளிங் பண்ணி அவங்கள தாண்டி என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி சொல்றான். இஷிசாக்கிக்கு கடுப்பா இருந்துட்டே வாகபாயாசி அவன் உன் கூட தானே கேம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டான், உன் கூட சேலஞ்சுனா நீ மட்டும் தானே வரணும், அதுக்கு உன்னோட என்டையர் பி டீமே இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை அவன் பண்ணா நான் சேலஞ்சுக்கு வரேன், இல்ல அப்படின்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி சொல்லிடுறான். சுபாசாவும் எதை பத்தி யோசிக்காம சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி சாக்கோட கேட்கற. அவன் தான் என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இருந்தாலும் நீ ஒத்தாலா இருந்து எப்பறம் எல்லாரும் கூட மோத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேட்கறான். அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லிடுறேன். இப்ப எல்லாருமே ஃபீல்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. சுபாசா பால வச்சு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்க இஷிசாக்கி வந்துட்டு டே நீ ஓகே தானே, இந்த ஷூவோடயா நீ விளையாட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா அவன் ஷூ வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்குது, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் எப்பவுமே இதே ஷூவோட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அந்நேரம் வாகபாயாசி வந்துட்டு யார்கிட்டயாவது எக்ஸ்ட்ரா பேர் இருந்தது அப்படின்னா அது தூக்கி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரொம்பவே தேங்க்யூ வாகபாயாசி அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நீ ஒண்ணு எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணாம், நீ தோத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ரீசனும் சொல்லக்கூடாதுல, அதுக்காக தான் நான் தரவே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப சுபாசா வந்துட்டு அவங்க கொடுத்த ஷூவை கட்டிட்டு உள்ள இறங்குறான். இப்ப எல்லா பிளேயர்ஸும் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்காங்க சுபாசாக்கு. அவன் வந்துட்டு அவன் தலையில வச்சு பால கண்ட்ரோல் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான் கொஞ்ச நேரம். அப்படியே அவன் அந்த பால் கிட்ட பேசவும் செய்யறான். நீமே வந்துட்டு இங்க இருக்க எல்லாருமே பார்த்தல, அந்த கடைசியில ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவன் பேர் தான் வாகபாயாசி, அவன் கூட தான் நீ வந்துட்டு சேலஞ்ச் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பழைய மாதிரி பந்து கூட பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி நினைச்சிட்டு இருக்கான். அந்த வாகபாயாசி வந்துட்டு போன நேஷனல் கேம்ல யாரையுமே கோல் போடவே விடலையா, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கோல் கீப்பரா இருந்திருக்காம்ல. ஆனா நான் இப்ப ஃபர்ஸ்ட் அவன் கூட சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே தாண்டி தான் போய் ஆகணும், சோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பால் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த பி டீம் பசங்க என்னடா இவன் லூசா இருக்கிற அப்படி பந்து கூட போய் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. வாகபாயாசி அவன் டீம் மெம்பர்ஸ் பார்த்துட்டு என்னடா சும்மா கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, வேமா போய் அவனை பிடிச்சிட்டு பால பிடிங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாரும் முன்னாடி வராங்க. சுபாசாவும் பால வேமா முன்னாடி கொண்டு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 3 பேரை டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அதுக்கடுத்து வர்ற எல்லாவங்களையுமே ரொம்ப ஈஸியாவே டாச் பண்ணி ஒரு ஸ்மைலோட சூப்பரா கொண்டு வந்துகிட்டு இருக்கான் பால. அந்த குடிகாரனும் வாய பழந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன வயசுல இவ்வளவு சூப்பரான ஒரு ட்ரிப்ளிங்கா, இந்த சின்ன வயசுல இவன் வந்துட்டு பாலோட எப்படி ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து சுபாசாக்கு முன்னாடி ஒரு 6 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சுபாசா வந்துட்டு அந்த பால ஹைட்டா ஏத்தி விட்டுட்டு பறந்து முன்னாடி வரான். பறந்து வந்த வேகத்துக்கு ஏர்லயே அவன் தலையை வச்சு பால அப்படியே ஷூட் பண்றான். ஆனா வாகபாயாசி இதுக்கெல்லாம் மிரளற ஆளு கிடையாது. அவன் வந்துட்டு பால ஜம்ப் பண்ணி அங்கிட்டு பிடிச்சிடுறான். இருந்தாலும் பால் ரொம்ப ஸ்பீடா இருந்ததுனால அவனோட ஒரு கையில பட்டு பால் வந்து நேரா கோலை நோக்கி போகுது, உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அது வந்து நேரா போஸ்ட்ல பட்டு அங்கிட்ட ஓடிடுது. அப்ப அந்த குடிகாரன் வந்துட்டு அவனோட சரக்கு அப்படியே தூக்கி மேல போட்டுட்டு இந்த பால் இன்னும் முடியல, என்னோட விஸ்கியோட இந்த ஒரு சேலஞ்சு கண்டிப்பா ஒருத்தானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாங்கா ஓடி வந்து ஒரு கிக் பண்ண வரான். அப்பதான் வந்துட்டு நம்ம வாகபாயாசியோட கோச்சுக்கு இவன் யாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. அவன் இவ்வளவு நேரம் தொப்பி போட்டிருந்ததுனால இவருக்கு வந்து அடையாளம் தெரியல. இப்ப அவன் ஓடி வந்தால தொப்பி கலண்டிருக்கும், அதனால கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் பிரேசிலியன் நேஷனல் டீமோட ஃபார்வர்ட் பிளேயர் ரொபேரிட்டோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஒரு கேரக்டருமே ஞாபகம், இவனுமே ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த அனிமில. ரொபேரிட்டோ பேர் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ணா உங்களுக்கு பழகிடலாம். அவன் வெளியே பால விடாம இந்தாங்க நீங்க வந்து மறுபடியும் கேம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஒரு கிக் பண்ணி இவங்க 2 பேர்கிட்ட அனுப்புறான். இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் பால் வந்துகிட்டு இருக்கு. வாகபாயாசி வந்துட்டு கையை வச்சு பிடிக்கிறான், சுபாசா வந்துட்டு தலையை வச்சு அந்த கோல் போட பாக்குறான். வாகபாயாசி அவனோட 2 கையை யூஸ் பண்ணியுமே அந்த கோலை தடுக்க முடியல. சுபாசா வந்துட்டு தலையை வச்சு தட்டி அந்த ஒரு கோலை போட்டுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் இங்க பெரிய பிரச்சனை, வாகபாயாசி வந்து நேரா போஸ்ட நோக்கி போய் டங்குன்னு அதுல போய் முட்டிடுறான். எல்லாருமே பதறிட்டு போய் பக்கத்துல பாக்குறாங்க. அந்நியாரம் சுபாசாவே வந்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். முத கையெடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறான். வாகபாயாசிக்கு அப்படியே நெத்தில இருந்து ரத்தம் வருது. ஆனா அவன் அதை கூட பார்க்காம அந்த ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கையை முறுக்கிட்டு இருக்கான். நான் தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட பேரு சுபாசான்னு சொல்லிட்டு தானே சொன்னேன், நம்ம வந்துட்டு ஒரு மேட்ச் விளையாடுவோம், அதுல வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இந்த ஒரு சேலஞ்ச் வச்சுலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, உன்னோட சேலஞ்ச் நான் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி சொல்லிட்டு அப்படியே சுபாசாவோட சட்டையை பிடிச்சு தூக்குறான். டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி வந்து கேட்கறான். ஆனா இவன் வந்துட்டு ஒரு பார்வை பாக்குறான். அந்த முறைச்சதுல இஷிசாக்கி வந்து பயந்துட்டு நின்றுறான். இங்க பாரு அந்த ஒரு கேம்ல நீ என்னைய தாண்டி ஒரு கோல் போட்டுட்டு அப்படின்னா கூட நான் வந்துட்டு என்னோட தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரி ஓகே ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்றான். அந்த மேட்ச்ல யாரு வின் பண்றாங்க தோக்குறாங்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாது, நீ என்னைய தாண்டி ஒரு ஸ்கோர் பண்ணிட்டனா கூட நான் வந்துட்டு என்னோட தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயாசி சொல்றான். அப்படியே அவன் இஷிசாக்கியை பார்த்துட்டு இந்த இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் வர வரைக்கும் நீங்க இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு கிளம்புறான். அப்போ சுபாசா அவன் போறப்ப இந்தாங்க உங்களோட ஷூ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல போட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த டீம் மெம்பர் இன்னொரு பையன் கிட்ட சுபாசா வந்துட்டு அந்த ஷூவை கொடுத்து அனுப்பிடுறான். வாகபாயாசி போனதுக்கு அப்புறம் இஷிசாக்கி வந்துட்டு நான் கூட அவன் உன்னை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு நினைச்சேன், எந்த அளவுக்கு கோவத்துல இருந்தா ஆனாலுமே நீ வந்து நல்லா கோல் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாசா நேரா போய் அவனோட பந்து கிட்ட உனக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பாராட்டுறான். அப்படியே அவன் இஷிசாக்கியை கூப்பிட்டு அந்த ஒரு பால கிக் பண்ணவும் செய்யறான். ஆனா அது இஷிசாக்கியால கரெக்டா பிடிக்க கூட முடியல. அப்ப இஷிசாக்கி சொல்றான் நான் தான் நான்கட்ஸ் ஃபுட்பால் டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு சுபாசா சரி ஓகே நீ பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேரும் விளையாடுறாங்க. அம்மா வாகபாயாசி ஏதோ இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் நானே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். அதுவா நம்மளோட டவுனுக்குள்ள வந்துட்டு நான்கட்ஸும் ஷூட்டர்ஸும் இந்த 2 ஸ்கூலுக்கு தான் எப்பவுமே ஒரு போட்டியே இருக்கும். அவங்க டீம் வந்துட்டு ஃபுட்பாலுக்கு ரொம்பவே ஃபேமஸ், அவங்க எல்லாம் ரொம்பவே பெஸ்டான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம டீம்ல எல்லாம் ஒஸ்டான பிளேயர்ஸா தான் இருக்காங்க. வருஷம் நான்கட்ஸுக்கும் ஷூட்டர்ஸுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு
போட்டி நடக்கும். அந்த ஒரு நாள் வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்துட்டு அன்னைக்கு தான் போட்டி நடக்கும். நம்ம ஸ்கூல்லயே எல்லா கிளப்புமே நல்லா தான் இருக்கும். ஆனா ஃபுட்பால தவிர மத்த கிளப் எல்லாருக்குமே நாங்க வந்துட்டு ஒரு பாரமா தான் இருந்துகிட்டு இருக்கோம் இப்ப வர. ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் நம்மளால வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றேன். அப்போ பின்னாடி ரொபேரிட்டோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறா. நீங்க தானா, நீங்க வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றேன். அவரு சுபாஷா பக்கத்துல வந்துட்டு உன்னோட பேர் தான் சுபாஷாவா, என்னோட பேர் வந்துட்டு ரொபேரிட்டோ, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. சுபாஷாக்கு இவரை பார்த்ததுல ரொம்பவே எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இவனுமே வந்துட்டு நிறைய வீடியோஸ் இவரோட எல்லாம் பாத்துருக்கேன். எனக்கு உங்களோட கேம் பிளே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொபேரிட்டோ சுபாஷா பக்கத்துல வராரு. இதை பார்த்து இசிசாக்கிக்கு கடுப்பாயிருந்துட்டு அவர் குடிச்சிருக்காரா, ரொம்ப நாறுதுரா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பொத்திக்கிறான். ஓ நீமே வந்துட்டு சுபாஷாவோட ஃப்ரெண்ட், அப்பா உன்ன பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலயும் போறாரு. அடுத்து ரொபேரிட்டோ வந்துட்டு சரி உங்களுக்கு இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் வர வரைக்கும் நான் உங்களுக்கு கோச் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உங்களை மாதிரி ஒரு குடியாரன் கோச் ஆகிறதுக்கு யாரை தான் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றேன். சரி அப்படியா, நான் வந்துட்டு அது தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போய் அவர் நிக்கிறாரு. இவர் அப்புறம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பால் அதுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. இப்ப இவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கியும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவர் ஓடி வந்து செம்மையா ஒரு கிக் பண்றாரு. அது வந்துட்டு கோல் உள்ள நேரா போஸ்ட்ல போய் அடிக்குது. பாத்தியா இவரால ஒரு கோல் கூட ஒழுங்கா போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சிரிக்கிறான். ஆனா அப்ப ரொபேரிட்டோ முன்னாடி அப்படியே ஓடி வந்து ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சுக்கிட்டு தலைகீழ அப்படியே பாலை கிக் பண்றாப்ல. அதுவுமே கரெக்டா போய் கோல் உழுகுது. ஆனா அவர் கொடுத்த ஃபோர்ஸ்ல அது வந்து நெட்டையே பிரிச்சுக்கிட்டு போகுது. இதை பார்த்துட்டு சுபாஷா இசிசாக்கி ரெண்டு பேருமே வாய பொளந்துடுறாங்க. இது எப்படி இருக்கு, இப்ப நான் உங்களோட கோச்சா வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி சுபாஷா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா அந்த இடத்துல சுபாஷாவை ஆள காணோம். அவன் என்னடா பால் எடுத்துட்டு இப்ப இவர் பண்ண ட்ரிக் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி வரான். அதே மாதிரி கரெக்டா போஸ்ட்ல கிக் பண்ணிடுறான். அதுக்கடுத்து அப்படியே அவன் பேக் ஃபிளிப் அடிக்கிறான். ஆனா பாலோட அவனுக்கு சரியா கான்டாக்ட் வைக்க முடியல. பால் அறகுறையா பட்டு அவன் பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துடுறான். டேய் சுபாஷா நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து கேட்கறான். இது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சுபாஷா சொல்றான். ரொபேரிட்டோவும் சுபாஷாவை பார்த்துட்டு உன் எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியே ரொபேரிட்டோ வந்துட்டு பால சுபாஷா கிட்ட கிக் பண்ணி விடுறாரு. சுபாஷாவும் பால வாங்கிட்டு சரி நான் மறுபடியும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இசிசாக்கி வந்துட்டு உனக்கு கஷ்டம்டா, இதெல்லாம் அதுக்குள்ள கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா போறான். ரொபேரிட்டோவும் அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இவன் என்னோட மூவ் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தான், அதுக்குள்ள காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறான். அவன் பாக்குற எல்லா டெக்னிக்கையுமே டக்கு டக்குன்னு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபேரிட்டோ புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து சுபாஷா ட்ரை பண்றப்ப இந்த வாட்டி அவன் கால்ல பட கூட இல்ல, அப்படியே கம்ப்ளீட்டா படாம கீழே விழுந்துடுறான். ரொபேரிட்டோவும் சுபாஷாவை பார்த்து நினைக்கிறாரு அப்பாவை மாதிரி தான் பிள்ளை இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தானே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப வந்துட்டு சுபாஷாவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு கப்பல்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்நேரம் பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஜப்பான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபைனலி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவோட அப்பாவும் சொல்றாரு. ஆமா உங்களோட பையனுக்கு இப்ப எத்தனை வயசு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவனுக்கு இந்த வருஷத்தோட 10 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவோட அப்பா சொல்றாரு. அதுக்குள்ள 10 வருஷம் ஆகி போச்சுல, நீங்க வந்துட்டு அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பாக்குறவர் கேட்கிறாரு. இல்ல அவன் இமேஜின் பண்ணதோட இப்ப அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்டே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவோட அப்பா சொல்றாரு. சுபாஷா அவனோட பிராக்டிக்ஸ் நிறுத்துற மாதிரியே தெரியல, இதை கண்டினியூவா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒரு வாட்டி கூட அவனுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல. இப்படியே சாயங்காலம் வர ஆயிருது. சுபாஷா அப்படியே படுத்து டயர்ட் ஆயிடுறா. ரொம்ப உன்னால இவ்வளவு பெரிய ட்ரிக் இவ்வளவு ஃபாஸ்ட் எல்லாம் கத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா மறுபடியும் பந்துகிட்ட போறான். இல்லடா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு பசிக்க வேற செய்து, வாடா வேமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். இல்ல இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நேரா பந்துகிட்ட போயிட்டு ரொபேரிட்டோ வந்துட்டு என் மேல ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு, நம்மளால இதை கண்டிப்பா பண்ண முடியும். இசிசாக்கி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னதான் அவன் ஒரு வாட்டி கூட பேக் ஃபிளிப் கரெக்டா கிக் பண்ணலனா கூட அவன் ஒரு வாட்டி கிக் பண்ணும்போது அந்த போஸ்ட்ல கரெக்டா பண்ணிடுறான். சோ அவனோட கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சுபாஷா அவனோட பால ரொம்ப ஹைட்டா ஏத்தி விட்டுட்டு நல்லா பாரு, அதுதான் வந்துட்டு நம்மளோட டார்கெட், நம்ம வந்துட்டு இந்த வாட்டி கரெக்டா ஸ்கோர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஓடி வந்து பால சூப்பரா அந்த போஸ்ட்ல கிக் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரா இந்த வாட்டி ஜம்ப் பண்றான். அப்படியே அந்த பால் இவனை நோக்கி கரெக்டா வந்துகிட்டு இருக்குது. இந்த வாட்டி பெர்ஃபெக்ட்டா அவனோட கால்ல படுது பால். கரெக்டா கான்டாக்ட் ஆன உடனே சுபாஷா வந்துட்டு கரெக்டா உள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்க போட்டு விடுறான். அதுவுமே வந்துட்டு கரெக்டா கோல் போய் உழுகுது. நான் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இசிசாக்கி சுபாஷா கிட்ட வந்துட்டு சூப்பரா கிக் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தோட ரொபேரிட்டோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மேல பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டான். சுபாஷா வேற லெவல்ல நீ சூப்பரா கோல் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே பாராட்ட ஆரம்பிச்சிடறாரு. பிரேசிலியன்ஸ் எல்லாரும் அவங்க எமோஷன்ஸ் இந்த அளவுக்கு ஓவரா தான் காட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா ரொபேரிட்டோ வந்துட்டு சுபாஷாவை எந்த மாதிரி கோச் பண்ணி எப்படி கொண்டு போறான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.